சமீபத்தில் இந்த கரூர் சம்பவம் பற்றி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்த நேரத்தில் திரு நடிகர் அஜித் அவர்கள் அவரோட கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. இது தனி மனிதரை சார்ந்து எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம். இது டிவிகேவோட ஆதரவாளர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியும், இன்னொரு பக்கம் திமுகவோட ஆதரவாளர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியும் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வர்றாரு. நீங்கள் அதை பார்க்கும்போது அவர் யாரை தான் சொன்னார்? தனி மனிதர்னா யாரை குறிப்பிட்டு அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் தாவேகாக்கு ஆதரவாக பேசணுன்றது எந்த எதிர்பார்ப்பும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை. புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்த உண்மை என்னன்றது மக்களுக்கு இன்னைக்கு தெரியும். அவர் அஜித் அவர்கள் பேசிட்டாருன்றதுக்காக இதாகவும் அவர் மாற்றி பேசிட்டாரு, திமுக அவங்க தரப்புக்கு தேவையான மாதிரி பேசுவாங்க. இல்லை, உங்களை தான் அவர் பிளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் கரூர் சம்பவத்துக்காக அந்த பேட்டி கொடுத்துருக்காரா? இல்லை. அவர் ஒரு பொதுப்படையாக இந்த சம்பவங்கள் நடந்து இன்னைக்கு 35 நாட்களை கடந்துட்டோம் இல்லையா? அவர் இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் ஒரு வரிகளில் இதை சொல்லிட்டு போகிறாரு. ஒட்டு மொத்தமாக அதே அவர் என்ன சொல்ல வராருன்றதை மறந்து உங்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு எதிராக சொல்லியிருக்கிறாரு. மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மக்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க? பாதிக்கப்பட்டவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? பாதிக்கப்பட்ட எளியவர்கள் வீட்டினுடைய குரலாக இன்னைக்கு என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு? ஒரு வீட்டை நீங்கள் மிரட்டுறீங்க, இன்றைக்கி அவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க, எங்களை மிரட்டுறாங்க, வழக்கை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி என்ன சொன்னாங்க? அவங்களுக்கே தெரியாமல் வழக்கு போடப்பட்ட திமுக ஏன் இவ்வளோ பதட்டத்தில் இருக்குது? ஏன் இவ்வளோ பயம்? அதுக்கு அவருடைய கருத்து ஆயிரங்கள் இருக்கலாம். இது ஜனநாயக நாடு. கருத்தியலை சொல்கிறதுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்குது. இல்லை, இது என்னன்னா, இப்போ நீங்கள் விஜயோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லி. இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். அது அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் எதை வேணால் சொல்லியிருக்கட்டும். ஓகே, அவர் ஆதரவாக சொல்லியிருக்கட்டும், எதிராக சொல்லியிருக்கட்டும், அது அவருடைய கருத்து.